தீபக், சோனு மற்றும் மோஹித் 3 பேரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தாங்க. அதுவும் காட்டு வழியா. அப்ப மோஹித் சொல்றான், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. அது மட்டும் இல்லாம கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப இடி இடிக்குது. சீக்கிரம் நடங்க. இந்த மலையில காட்டுல எங்கேயாவது மாட்டிக்காம இருந்தா போதும். அப்ப திடீர்னு ரொம்ப வேகமா காத்து வீச ஆரம்பிக்குது. அப்படியே மழையும் அதிகமா வந்துட்டு இருந்தது. இந்த மலையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்க 3 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ரோடு ஓரமா ஒரு பழைய பஸ் நிக்கிறது மோஹித்க்கு தெரியுது. அட வாங்க, அந்த பழைய பஸ்ஸுக்குள்ள போகலாம். மழை நிக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம். 3 பேரும் அந்த பஸ்க்குள்ள வந்துடுறாங்க. அப்போ மோஹித் சொல்றான், இந்த பஸ் வெளியில இருந்து பார்க்க ரொம்ப மோசமா தெரிஞ்சது இல்ல, ஆனா இந்த பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்தா இது அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. நீங்க போய் பின்னாடி உட்காருங்க, நான் போய் டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிறேன். தீபக்கும் சோனுவும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் டிரைவர் சீட்ல மோஹித் உட்காந்துக்கிறான். மோஹித் டிரைவர் சீட்ல உட்காந்துக்கிட்டு ஸ்டேரிங்க அப்படியும் இப்படியும் திருப்பிட்டு இருந்தான். திடீர்னு அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் அந்த பஸ் ரோட நோக்கி போயிட்டு இருக்கு. மோஹித், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்காக பஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எதுவுமே பண்ணல. அந்த பஸ் தானா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க, இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடலாம். எல்லாரும் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறதுக்காக அந்த பஸ்ஸோட டோர் கிட்ட போறாங்க. அந்த பஸ்ஸோட கதவு திடீர்னு மூடிக்குது. அப்புறம் அது வேகமா போக ஆரம்பிக்குது. அவங்க அங்கேயும் இங்கேயும் விழுந்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. எல்லாரும் வாய மூடிட்டு சீட்ல உக்காருங்க. உங்க எல்லாரோடைய கடைசி ஆசை இப்ப நிறைவேற போகுது. இதை கேட்ட உடனே 3 பேரும் பயந்து போயிடுறாங்க. அவங்க பயந்து போய் ஒரு சீட்ல உட்காந்துக்கிறாங்க. அவங்களோட முகத்துல வேர்வை படிஞ்சுக்கிட்டு இருந்தது. பஸ்ஸோட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பஸ் ஒரு பழைய அரண்மனை கிட்ட போய் நிக்குது. அப்ப அந்த குரல் கேக்குது, ஏஞ்சிருங்க, எல்லாருமே இந்த மஹல்குள்ள போங்க. இதுக்குள்ள ரத்தம் நிறைஞ்ச ஒரு தூக்கு இருக்கும், அத கொண்டு வந்து கொடுங்க. அப்போ அந்த பஸ்ஸோட கதவு திறக்குது. 3 பேரும் ரொம்ப பயந்துக்கிட்டே பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்புறம் அப்படியே அந்த அரண்மனைக்குள்ள போகிறாங்க. அந்த அரண்மனை உள்ள இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. அப்ப ஏதோ ஒண்ணு பறந்துகிட்டே வந்து அவங்க தலையில அடிக்குது. இத பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ கடவுளே, இவ்ளோ பெரிய பவ்வாலா! நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோமோ? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஆமாப்பா, அது என்னவா இருந்தாலும் அது அந்த பஸ்ல தான் இருக்கும். வாங்க, இந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற பின் கதவு வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம். 3 பேரும் அப்படியே பண்றாங்க. அவங்க அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற கதவு கிட்ட வந்து அந்த வழியா தப்பிச்சு போறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த பஸ் அப்படியே அவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த பஸ் அவ்வளோ பக்கமா பின்னாடி வந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்க 3 பேரும் சத்தமா கத்துறாங்க. அப்போ அந்த பஸ் மோஹித்தை கொன்னுடுது. தீபக்கும் சோனுவும் ரொம்ப சத்தமா கத்துறாங்க. அப்போ அந்த பஸ்ல இருந்து ஒரு பயங்கரமான பேய் வருது. இவ்வளோ பயங்கரமான பேயை பார்த்த உடனே தீபக்கும் சோனுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்களும் ஓடுங்க, ஓடுங்க. நீங்க எதுக்காக இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? அந்த ரத்தம் நிறைஞ்ச தூக்க உன்னோட ஃப்ரெண்டு தூக்கிட்டு வந்தானா நீங்க எல்லாம் பொழிச்சிங்க. இல்லனா உங்களை கூட நான் கண்டிப்பா சாகடிக்க போறேன். இல்ல, நாங்க சாக நினைக்கல. நாங்க 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 இப்பவே அந்த அரண்மனைக்கு போறோம். தீபக்கும் சோனுவும் ரத்தத்தால நிரம்பி இருக்கிற அந்த பானையை எடுக்கிறதுக்காக அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. அவங்க அந்த அரண்மனையை சுத்தி 4 பக்கமும் அந்த பானையை தேடிட்டு இருந்தாங்க. எங்க தேடியும் அந்த பானை கிடைக்கல. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. இவ்ளோ கெட்ட ஸ்மெல் எங்க இருந்து வருது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பா அந்த ரூம்ல இருந்து தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வா, நாம போய் பார்க்கலாம். 2 பேரும் அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த ரூம்ல ரொம்பவே அதிகமான பண்டை ஓடுகள் விழுந்து கிடந்தது. ஒரு சிலரோட வெட்டப்பட்ட கால்கள், ஒரு சிலரோட வெட்டப்பட்ட கைகள் எல்லாம் விழுந்து கிடந்தது. 2 பேரும் இதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. 2 பேரோட முகத்துல இருந்து வேர்வை வலிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ தீபக் சொல்றான், இந்த ரூம்ல தான் ரத்தத்தால் நிரம்பின அந்த பானை இருக்கும். சீக்கிரம் அந்த பானையை தேடி அந்த பேய்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். அப்போதான் அந்த பேய் நம்ம கிட்ட வராது. 2 பேரும் அந்த மண்டை ஓட்டு மேலேயே ஏறி போய் அந்த பானையை தேட ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ தீபக் சொல்றான், அங்க பாரு, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பானையில சாமியாரோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. தீபக் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பானை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். அந்த பானையை தொட்ட உடனே சாமியாரோட கண் திறந்துருது. தீபக் அதை பயத்தால விட்டுடுறான். அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மந்திர சக்திகளால உயிரோட இருந்து இந்த பானையை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அந்த பஸ்ல இருக்கிற பேய் ரொம்பவே பயங்கரமான பேய். அது தோமுகி சக்தியை எடுத்துக்கிறதுக்காக எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கு. அது இந்த பானையில 100 பேரோட ரத்தத்தை ஒன்னா ஊத்தி வச்சு அது ஒரே தடவையில குடிக்க நினைக்குது. அதால அதுக்கு ரொம்பவே பெரிய சக்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அது இன்னும் பயங்கரமா மாறிடும். அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் ஆக்சிடென்ட்டை பண்ணது. அப்புறம் அது அந்த பஸ்ல இருந்த எல்லாரோட உடம்பையும் எடுத்துட்டு வந்து அவங்களோட ரத்தத்தை இந்த பானையில ஊத்தி வச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ பேரை கொல்லும்னு எனக்கு தெரியல. யாரை கொன்னாலும் அவங்களோட ரத்தத்தை இந்த பானையில தான் ஊத்தி வைக்கும். என்னையும் ஏமாத்தி என்னை கொலை பண்ணி என்னோட ரத்தத்தையும் இந்த பானையில தான் ஊத்தி வச்சிருக்கு. அப்ப என்னோட பெரிய சக்திகளால அப்ப எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனை கொடுத்தனா எந்த ஒரு சக்தியாலையும் இங்க உள்ள வர முடியாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அதனால தான் அந்த பேய் இன்னைக்கு உங்களை அனுப்பியிருக்கு. வர வர என்னோட சக்தியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ என்ன பண்றது சாமி? இப்போ இங்க ஒரு பானை இருக்கு, அது காலியா இருக்கு. அதை சுத்தியும் இந்த ரத்தத்தை ஊத்துங்க. அப்புறம் என்னோட தலைய அதுக்குள்ள போட்டுடுங்க. ஞாபகம் இருக்கட்டும், அந்த பேய்க்கு என்னோட முகம் தெரியவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்க இந்த பானையை எடுத்துட்டு போய் பேய்கிட்ட கொடுத்து நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேளு, இல்லைனா இந்த பானையை உடைச்சிடுவேன்னு அதுகிட்ட சொல்லு. அந்த பேய் இந்த பானைக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையுமே செய்யும். அதுகிட்ட சொல்லுங்க, அது உங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்துச்சோ அங்கேயே மறுபடியும் கூட்டிட்டு போய் விட சொல்லி. அங்க போனதும் நீங்க 2 பேரும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுங்க. அந்த பேய் உங்ககிட்ட இந்த பானையை அதுகிட்ட கொடுக்க சொல்லி கேட்கும். ஆனா நீங்க இந்த பானையை டிரைவர் சீட்லயே வச்சிடுங்க. அந்த டிரைவர் சீட்ல தான் சோமுகி பேயோட சிலைய வச்சுக்கிட்டு இருக்கு. அது இருக்கும்போதே எல்லா மனுஷங்களோட உயிரையும் எடுக்கிறதுக்காக. அதனால நீங்க இதை எடுத்துட்டு போய் டிரைவர் சீட்டு கிட்ட வச்சீங்கன்னா பேயோட எல்லா சக்தியும் அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும். அப்புறம் அந்த பஸ்ஸோட சேர்ந்து அந்த பேயும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். தீபக் பாபா சொன்ன மாதிரியே பண்ணாரு. பாபாவோட தலைய இன்னொரு பானையில எடுத்து போட்டு அந்த பானையை சுத்தி ரத்தம் ஊத்தி அதை அந்த பேய்கிட்ட எடுத்துட்டு போனாங்க. ஷப்பாஸ் பசங்களா, சீக்கிரம் அதை என் கையில கொடுங்க. முதல்ல என்னோட நண்பனை உயிரோட வரவை, அப்புறம் எங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தையோ அங்கேயே கூட்டிட்டு போய் விடு, இல்லனா நான் இந்த பானையை உடைச்சிடுவேன். அந்த பேய் பயந்து போயிடுது. வேணா, அத உடைச்சிடாத. நீ என்ன சொல்றியோ நான் அதை பண்றேன். அந்த பேய் மோகித்த உயிரோட வர வச்சிடுது. மறுபடியும் அந்த பஸ்ஸை அதே இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. அப்போ தீபக் சொல்றான், மோகித், சோனு, நீங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்குங்க, நான் அப்புறம் வரேன். மோகித்தும் சோனுவும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். குடு, உன் கையில இருக்கிறது குடு. அப்ப தீபக் அந்த பானை எடுத்துக்கிட்டு மெதுவா டிரைவர் சீட் பக்கத்துல போறாரு. அந்த பேய்க்கு ரொம்ப அதிகமா கோவம் வருது. ஏன் உன்னோட வாழ்க்கை அழகா இல்லையா? ஏன் இதை என் கையில நீ கொடுக்க மாட்டேங்கிற? பேய் அவனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்குது. தீபக் அவன் கையில இருந்த அந்த பானைய கண்ணாடி வழியா வெளியே தூக்கி போட்டுடுறான். சோனு அந்த பானைய பிடிச்சிடுறான். அப்புறம் ரொம்ப வேகமா அந்த பானையை எடுத்துக்கிட்டு அந்த பஸ்ஸோட டிரைவர் சீட் பக்கமா ஓடி போயிட்டு இருந்தான். அந்த பேய் அதை பார்த்துடுது. அப்புறம் தீபக்க கண்ணாடி வழியா வெளியே தூக்கி போட்டுடுது. அப்புறம் அது சோனுவை தாக்குறதுக்காக போயிட்டு இருந்தது. அப்ப சோனு மெதுவா அந்த பானை எடுத்து டிரைவர் சீட் மேல வச்சிடுறான். அப்புறம் டிரைவர் சீட்டு கிட்ட இருக்கிற அந்த கதவு வழியா வெளியே போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பேய் அதோட சக்தியால அந்த கதவை சாத்திடுது. இப்ப என்ன பண்றதுன்னு சோனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவன் சாக போறான்னு அவனுக்கு உறுதியா தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல ஒரு இரும்பு கம்பி இருக்கிறத அவன் பாக்குறான். அந்த கம்பியை வச்சு பஸ்ஸோட முன்பக்க கண்ணாடியை உடைச்சிடுறான்.
அப்ப திடீர்னு அந்த பஸ்ல ஒரு பெரிய வெடிப்பு நடக்குது. சோனு அந்த பஸ்ல இருந்து தூரமா போய் விழறான். உடனே அந்த பஸ் ரொம்ப வேகமா எரிய ஆரம்பிக்குது. அந்த பேயோட உடம்பும் அப்படியே நெருப்பால பத்திக்கிட்டு வேகமா எரியுது. அப்புறம் அது எரிஞ்சு சாம்பலாயிடுது. பஸ்ஸுக்கு வெளியே அடிபட்டு இருக்கிற சோனுவை தீபக்கும் மோகித்தும் தூக்கி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சோனு முழுசா குணமாகி இருந்தான். அப்புறம் 3 பேரும் சந்தோஷமா எல்லா நாள் சாயங்காலமும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க.